ஹே செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சங்மீனுக்கு தான் ஒரு ஒன் ஷாட்டு. பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சங்மீன் போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ ரம்ஜான்லாம் வந்தனால என்னால் போட முடியல. இனிமேல் 1 by 1 போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அவங்க கேட்ட மாதிரியே சங்மீனுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கா இன்னசென்ட் பாய் ஃப்ரெண்ட். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்ஸ் இல்லையே நீங்களாம் வந்து ஒரு அராத்தி ஆனந்தி குரூப்பு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து கற்றுட்டு ஸ்வீட்டி மியா செம்ம போரிங்காக இருக்குது, ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு கலாய்ப்போமா அப்படின்னு கேட்குறீங்க. மச்சான் புதுசாக இப்படிலாம் இறங்கிட்ட, அது போரிங்காக இருக்குடி. ஏன் இந்த பசங்க தான் ரேக்கிங்லாம் பண்ணுமா, நம்ம பண்ணக்கூடாதா? பண்ணலாம், ஆனால் நம்ம காலேஜில் தான் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்களே. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. காலேஜ்னால் சில பல ரூல்ஸ் போடத்தான் செய்வார்கள். அதெல்லாமே நம்ம கேட்டுட்டு இருக்கணும். ரூல்ஸ் மீறப்படும். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அவங்க ஒருத்த வரானே, அவனை கூப்பிட்டு கலாய்ப்போம் அப்படிங்கிறீங்க. எதை ஆனிட்டு அவங்க 2 பேரும் என்ன பையனை கூப்பிட்டு கலாய்க்கலாங்கிற? ஏதோ நீ சொன்னதும் பொம்பளை பிள்ளைங்களை கூப்பிட்டு கலாய்க்க ஆச்சே படிங்க. எப்போ பார்த்தாலும் இந்த பொம்பளை பிள்ளைங்களை கூப்பிட்டு நாமளே கலாய்ச்சிக்கிறதுல என்னடியே இருக்குது? இந்த பாய்ஸை கூப்பிட்டு கலாய்க்கிறது தான். பசங்க எப்படி கேர்ள்ஸை கூப்பிட்டு கலாய்ச்சி விட்றானுங்க. அந்த மாதிரி நம்மளும் கலாய்க்கலாம். நம்ம என்ன அதை செய் இதை செய்யு இமயமலை தூக்கி தலையில் வச்சுட்டு நின்று நான் சொல்ல போகிறோம். ஜஸ்ட்டு கூப்பிட்டு ஃபன் பண்ண போகிறோம். இல்லடி, ஆளை பார்த்தா ஹல்க்கு மாதிரி இருக்கான், எனக்கு என்னமோ இவன் ஃபஸ்ட் இயராக இருப்பானோன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி இனியா சில பயந்தாங்கடி. நீ நம்ம பூஸ்ட்டு குடிச்சு வளர்ந்துட்டான் போல இருக்க ஆள். சரி அது காம்ப்ளன் மச்சான் அப்படிங்கிற மியா. இப்போ ரொம்ப முக்கியம், ஏதோ ஒன்று குடிச்சு ரொம்ப வளர்த்து உடம்பு வச்சுருப்பான். மற்றபடி மூஞ்ச பார்த்தில அப்படியே ஹார்லிக்ஸ் வடியுது. என்னாடி நீ ஒரே பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ்ன்னு இருக்க? சி இல்லை மச்சான்லாம் திருடி திம்மலாம், அந்த பழக்கம்தான். சரி விடு, இப்போ அவனை கூப்பிட்டு கலாய்க்கணும் அவ்வளோதானே. பார்த்தா அம்பி மாதிரி தான் தெரியுறான். கூப்பிட்ருவோம் அப்படின்ட்டு ஹலோ அப்படின்னு கூப்பிட்ட மீனோ ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்குறான். அப்புறம் திரும்ப நடக்க ஒட்டிங்க. அவனுக்கு எவ்வளோ திமுறை பார்த்தியா? திரும்பி பார்த்து நமக்கு என்னென்னு போகிறான். ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மியா வர ஸ்வீட்டோ. எனக்கு என்னவோ பயமாக இருக்குது, அவனை பார்த்தாலே ஸ்டூடெண்ட் மாதிரி தெரில அப்படின்னு அவள் கொஞ்சம் பீதி ஆகிறான். சும்மா ரெடி, இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு அப்படின்ட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ அப்படியே சங்பீனோ நானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். பின்ன உன் பின்னாடி என்ன பல லட்சம் பேர் வந்துட்டுருக்காங்களா? நீ தான் மேன், இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றான் மியா. இதோ வரேன் அப்படின்ட்டு வந்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு அப்படி நிற்கிறான். நீங்களோ 10 கிலோ பச்சரிசி 2 பாமாயில் பாக்கெட் அப்படிங்கிறீங்க. எது அப்படிங்கிறான். பின்ன நீ தான் என்னமோ ரேஷனில் அரிசி எடுக்க போடுற மாதிரி சொல்லுங்கள் அப்படிங்கிற. இங்கே வந்து ஃபஸ்ட்டு நில்லு, நாங்கள் சீனியர், எங்களுக்கு குட் மார்னிங் சொல்லு. ஓ அப்படிங்களா, ஓகே குட் மார்னிங் அப்படிங்கிறான். அப்புறம் பேர் என்ன? என் பேர் சங்பீன். எத்தனாவது வருஷம் இங்கே ஜாயின் பண்ணியிருக்க? இப்போ தான் ஃபர்ஸ்ட் இயர். ஓ ஃபர்ஸ்ட் இயரானே, பார்க்க நல்லா புஸ்டிக்காக இருக்கியா மேன். இங்கே ரேகிங்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. அப்படி தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பிடுவியா? இங்கே பாரு, எங்களை பார்த்தா எப்படி இருக்குது? 3 பேரும் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அப்போது எங்களுக்கு ஒரு சாங் பாடு, ஒன்றை விட்டுடுறோம். சாங்கா? எனக்கு பாடலாம் அவ்வளோவா தெரியாது. வேறு வழியே இல்லை, நீ பாடினாதான் விடுவோம், இல்லைன்னா விட மாட்டோம். நாங்கள் என்ன ஒன்று வச்சு பாட வச்சு பிச்சை அடக்க போகிறோம்? ஜஸ்ட்டு பாடு மேன், ஒரு ஆசைக்கு தானே கேட்குறா. எங்கள் தலை கேட்டு பாடாமல் இருக்க அப்படின்னு மியா வேறு உசுபேத்தி விட நீங்கள் ஏண்டி அப்படிங்கிறீங்க. இருமச்சான் அப்போ தான் பயப்படுவான். பாடு. சரி அப்படின்னு சொல்லிட்டு மியாவுக்கு ஒரு சாங்கு ஸ்வீட்டிக்கு ஒரு சாங்குன்னு பாடிட்டு லாஸ்ட்டாக அவங்கள பார்க்குறான். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா, இல்லை ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு பாட. நீங்கள் எதை அப்படின்ட்டு எழுந்திருக்க அப்படின்ட்டு அவனும் பயந்து பின்னாடி நிற்கிறான். என்ன பாட்டு பாட சொன்னால் கல்யாணம் கட்டிட்டு ஓடி போகலாமான்னு கேட்குற? இல்லைங்க, நீங்கள் தான் பாட சொன்னீங்க, இந்த பாட்டை தான் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் படன்னு அப்படியே கொஞ்சம் பயப்படா. உங்களுக்கு அவனை பார்த்தோன்னு சிரிப்பு வந்தது. சரி இன்றைக்கி இது போதும், இனி எப்போ போனாலும் வரும்போதும் எங்களுக்கு குட் மார்னிங் சொல்கிறேன், புரியுதா? போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. என்ன மச்சான் அவனை அப்படியே விட்ட? பாவண்டி, அவன் நம்மளை பார்த்தானே பயந்துக்கிறான். ஆள் எப்படி ஹல்க்கு மாதிரி இருக்கான், நம்மளை பார்த்து பயப்படுறான். சரி ஓகே, நமக்கு ஒரு அடிமை சிக்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூம்குள்ளே போனால் அங்கே ஃபங்க்ஷன் அப்படியே உள்ளே வரதை பார்த்துட்டு வாயை பறந்துட்டு 3 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க. பிகாஸ் அவன் அங்கே ப்ரொஃபஸராக இருக்கான். நான் செம்ம போச்சு,
இவன் இங்கே ப்ரொஃபஸரா? ஏய் ஃபஸ்ட் இயரான்னு கேட்டதுக்கு ஊண்டா ஐயோ அப்படின்னு பயந்துட்டுருக்கேன். அவனும் உங்களை பார்த்து குட் மார்னிங்க அப்படிங்கிறான். ஐயோ என்னடி இவன் இங்கே வந்து உனக்கு குட் மார்னிங் சொல்கிறான். மியா ஒரு பக்கம் ஸ்வீட்டி பக்கம் நீங்கள் வேறு நானே அதே பீதியில் தான் இருக்கேன். குட் மார்னிங் போங்க உங்கள் இடத்துக்கு. நான் போய் கிளாஸ் எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறான். என்னடா இவன் இதெல்லாம் நம்மள்ட்ட கேட்குறான் அப்படின்ட்டு நீங்களும் கிளாஸ் எடுக்கிறதுக்கு என்கிட்ட கேட்பீங்களா? இல்லை நீங்கள் தானே எதுனாலும் என்கிட்ட சொல்லிவிட்டு செய்யணும்னு சொன்னீங்க. விளங்கிரும். நீ ப்ரொஃபஸர்னே எனக்கு தெரியல, நான் ஏதோ ஸ்டூடெண்ட் நினச்சி கலாய்ச்சேன். அதுக்கான இப்படியா ஏன் இவன் நம்மளை கலாய்க்கிறானோ? எனக்கு அப்படி தான் மச்சான் தெரியுது அப்படின்ட்டு இருக்க. அவனோ நான் போய் அப்போ கிளாஸ் எடுக்கணுமா அப்படிங்கிற கேட்குறா மறுபடியும். இவன் நவர மாட்டானாட்ருக்கு. நீ சொல்லிடி அவள் தான் போவான் அப்படிங்கம்மியா. நீங்களும் போய் எடுங்க அப்படிங்க. ஹோல் கிளாஸும் உங்களை திரும்பி பார்க்குது. நீங்களும் அப்படியே கெத்தாக உட்காந்துட்டு பார்த்தியா ப்ரொஃபஸரே வந்துட்டு என்கிட்ட கேட்டு தான் கிளாஸ் எடுக்கிற மாதிரி உட்காந்துட்டுருக்கா. அவனும் உங்களை அப்படியே ஸ்மைல் பண்ணி பார்த்துட்டு இங்கே வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு அவன் வெளியில் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்ககிட்டே தான் கேட்குறான். நீங்களோ இவன் என்னடி என்னைய கோத்து விட்டு அடிவாங்க வைக்காம விட மாட்டான் போல இருக்குது அப்படின்ட்டு நீங்களோ அதான் ஏதோ தெரியாமல் ஸ்டூடெண்ட் நினச்சி அப்படி பண்ணிட்டாங்கிறல, அப்புறம் என்ன குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன்ட்டு உயிர் எடுத்துகிட்ருக்க அப்படின்னு பார்த்துட்ருங்க. என்ன நீ தானே எதாக இருந்தாலும் சொல்லிவிட்டு செய்யணும்னு சொன்னேன், அதான் இன்ஃபார்ம் பண்ணேன். அதுக்குன்னு ஒரு ப்ரொஃபஸர் வரும்போது வரவா குட் மார்னிங் சொல்லவா, போகும்போது போவான்லாமா கேட்பாங்க. என்ன இருந்தாலும் நீ ப்ரொஃபஸர், இதை யாராவது பார்த்தா என்ன தான் திட்டுவாங்க. ஸோ அதனால் நம்ம தனியாக இருக்கும் போது எப்படி வேணாலும் பேசிக்கலாம், இப்படி இருக்கும்போது இதெல்லாம் கேட்காத. தனியாகலாம் பேசுவீங்களா அப்படின்னு ஒரு மாதிரி ஆர்வம் பார்க்க என்ன அப்படி பார்க்குற அப்படிங்கிறீங்க. இல்லை தனியாக பேசுவீங்களான்னு அவனுக்கு உங்ககிட்ட பேச அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. நீங்களும் அவனுக்கு ஒருன்னு என்ன ப்ரொஃபஸரே லுக்கு சரியில்லையே அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவங்கக்கிட்ட பேச பிடிச்சிருக்கு அப்படிங்கிறான். சரி டைம் ஆச்சு, எங்களுக்கு அடுத்த ப்ரொஃபஸர் வருவார், கிளம்புப்பா அப்படின்னு சொல்லி இவனை விரட்டி விட்றீங்க. ஸோ அவனும் அவங்கள பார்த்துக்கிட்டே இப்படி போயிடறான். ஸோ அவனுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போதெல்லாம் உங்களை அப்படியே ஊற்று பார்க்குறதும் நீங்கள் கேட்குற டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறான். ஸோ வந்துட்டு அவன்கிட்ட நீங்கள் பேசும்போது கொஞ்சம் நீங்கள் நெருங்கி நின்னாலும் அவன் நர்வஸ் ஆகிட்டு அப்படியே அவனுக்கு படப்படன்னு கையெல்லாம் வேர்க்க அப்படியே உங்களை அது கொஞ்சம் தள்ளி அப்படிங்கிறான். நீங்களும் அப்போ தான் சாரி அப்படின்ட்டு நகர்ந்துட்டு இதெல்லாம் நான் சொல்லணும், எதுக்கு இவர் சொல்கிறாரு, இந்த ஆள் என்ன லூஸா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ சரியான அம்பியாக இருக்கான். எதுக்கு எடுத்தாலும் உங்ககிட்ட வந்துட்டு கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். உங்ககிட்ட மட்டும் ரொம்ப க்ளோஸாக பழகிறான், பட் ரொம்ப கிட்ட நெருங்க விட மாட்டேங்கிறான். கிட்ட நெருங்கினாலும் அவனுக்கு படப்படப்பு வந்துடுது. இதெல்லாம் பார்க்கும்போதே செம்ம இன்னசென்ட்டாக இருப்பான் போல இருக்குது அப்படின்ட்டு. அதையும் தாண்டி உங்களோட நம்பர் வாங்கி வச்சுட்டு என்னப்பா பண்ணுற, சாப்பிட்டியா, படிச்சிட்டியா, ஏதாவது டவுட் இருக்கா, நான் சொல்லவா, அந்த மாதிரிலாம் கேட்குறான். உங்களுக்கோ ப்ரொஃபஸருங்கிறத தாண்டி அவனுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது புரியுது. ஸோ நீங்களோ என்ன சும்மா கால் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு ஒரு நாள் ரீல்ஸை ஸ்வைப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவனும் கால் பண்ணிகிட்டே இருக்கா. நீங்களும் இந்த ஆள் எதுக்கு சும்மா கால் பண்ணுறாரு இம்சை அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி ஹலோ அப்படிங்கிறீங்க. இல்லை என்ன பண்ணிகிட்ருக்க? கதக்களி ஆடிட்டுருக்க. நைட்டில் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டு தூங்க போகிறேன். இல்லை ஆன்லைனில் இருக்க. ஆமாம் சும்மா ரீல்ஸ் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் ஏன் சும்மா நோயின்னு கால் பண்ணிகிட்ருக்கீங்க? இல்லை ஒரு 20 நிமிஷமாக கால் பண்ணிகிட்ருக்கேன். உங்ககிட்ட சும்மா பேசலான்னு தான் பண்ணேன். நீ சேஃபாக தானே இருக்க? நீ கால் அட்டன் பண்ணல, எந்த மெசேஜும் இல்லை. அதான் என்னமோ எதுன்னு இந்த நேரத்தில் எங்கேயும் வெளியில் போய் எதுவும் பிரச்சனையோன்னு அதான் அப்படிங்கிறான். உங்களுக்கு யார் சாமி நீ, என் பெற்றவங்க கூட இவ்வளோ கேர் பண்ணதில்லேன்னு ஒரு மாதிரி பரவாயில்ல நம்ம மேலே இவ்வளோ கேரா அப்படின்னு இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி டைம் ஆச்சு, நான் தூங்க போகிறேன். உங்ககிட்ட ஒன்று சொல்லணுன்னு தான் கால் பண்ணேன். சொல்லு அப்படிங்கிறீங்க. அது உன்னை நேரில் பார்த்து சொல்லணும். நாளைக்கு காலேஜ் முடிஞ்சதும் எனக்காக வெயிட் பண்ணுறியா அப்படிங்கிறான். சரி ஓகே. அவன் என்ன பண்ண போகிறான்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் பரவாயில்லையே, இந்த அம்பிக்குள்ளேயும் ஒரு ரெமோ இருப்பான் போல், பார்க்கலாம் இந்த ரெமோ எந்த அளவுக்கு வேலை பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அமைதியாக இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு காலேஜ் போகிறீங்க. அவன் எப்பவும் போல கிளாஸ்லாம் எடுக்கிறான். உங்களை ஒரு மாதிரி குறுகுன்னு பார்த்துட்ருக்கான். ஸோ நீங்கள் கிட்டே போனாலுமே அவன் பேசாமல் வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு போகிறான். பிகாஸ் அவனுக்கு நர்வஸாக இருக்குது, கையெல்லாம் நடுக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, சிரிப்பு வருது. ஒரு பொண்ணு பண்ண வேண்டியதெல்லாம் இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த காலத்தில் பொண்ணுங்க கூட ப்ரப்போஸ் ஈஸியாக பண்ணிடுறாங்க போல், இவன் எதுக்கு இப்படி நடுங்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே சமயம் மியாவும் ஸ்வீட்டும் நான் மச்சான் சொல்கிற அவர் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறாரா? ஆமாடி. ஆனால் அவர் உனக்கு செட் ஆகுமா? ஏண்டி? இல்லை மச்சான், நம்ம அராத்தானந்தி குரூப்பு, அவரை அம்பி,
எப்படி அம்பியாக இருந்தாலும் என்னோடதாக்கும் அப்படிங்கிறீங்க. எது அப்படின்னு பார்க்குறானுங்க. இங்கே பாருங்கடி, இப்போது பாய் ஃப்ரெண்ட்ஸ்னால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்மளை கேர் பண்ணிக்கணும், நம்மளை விட்டு யாரையும் பார்க்கக்கூடாது. இந்த குவாலிஃபிகேஷன்லாம் அவருக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கு. நான் மச்சான் சொல்கிற, இப்போ விழுந்துட்டியா? விழுந்துட்டேன்னு இல்லை, பட் எப்படியும் நமக்குன்னு ஒருத்தன் வந்தா அவன் நம்மளையே தான் லவ் பண்ணணும், யாரையும் பார்க்கக்கூடாது, இப்படியெல்லாம் நமக்கு நிறைய விஷயம் இருக்கும். பட் இவர் விஷயத்தில் எனக்கு லவ்வை சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த கேரண்டியை கொடுத்துட்டாரு. கண்டிப்பாக வேறு யாரையும் லவ் பண்ண வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு நல்லவர். யார்கிட்டையும் இவராக போய் பேச மாட்டார். ரொம்ப இன்னசென்ட். அதுவும் இல்லாமல் இன்ட்ரோவர்ட் வேறு. அது எனக்கு பிரச்சனையே இல்லை. இப்போல்லாம் பாய் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு எவ கூட பேசிகிட்டு இருக்கானோ, எவ்வளோட சேட் பண்ணிகிட்டு இருக்கானோ, எங்கே போனானோன்னு பயந்துட்டு இருக்கிறதுக்கு மாதிரி இல்லாமல் நான் நிம்மதியாக இருக்கலாம். அதையும் தாண்டி நான் எப்படி வேணாலும் ஜாலியாக இருப்பேன். என்ன இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண மாட்டேன். எனக்கு நான் பிடிச்ச மாதிரி இருக்கணும், அது போதும். பார்க்கலாம் மச்சான் அப்படிங்கிறாங்க. நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி காலேஜ் முடிஞ்சதும் ஈவினிங் வெயிட் பண்ணுறீங்க. ஸோ சங்வினும் பக்கத்தில் காஃபி ஷாப் போகலாமா அப்படிங்கிறான். போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏற வரீங்க. ஸோ அவனை வந்துட்டு 2 பக்கம் கால் போட்டு ஹக் பண்ணிக்கலான்னு அப்படி நீங்கள் ஏற பார்த்தா ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அவனும் பேக்கை நடுவில் வச்சு உட்காந்துக்கோ அப்படிங்கிறான். எதே அப்படின்னு பார்க்குறீங்க. இல்லை பின்னாடி உட்கார. அட வாயை மட்டும் வண்டி எடுப்பா, தாங்க முடியல தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஏறி உட்காந்து இப்படி தான் உட்காருவேன், உனக்கு எதுவும் பிரச்சனையா? அது அப்படின்னு நீங்கள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே அவன் பக்கத்தில் சாஞ்சு உட்காந்துட்டு கேட்க அது அப்படின்ட்டு அவன் நடுங்கிறான். நீங்களும் இது விளங்கிரும். இப்போ நீ ஓட்டுறியா இல்லை நான் இறங்கி நடந்து போட்டோமா? இல்லை நான் வண்டி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது அவன் உடம்பு. உங்களுக்கு நல்லாவே தெரியுது, உங்களுக்கு சிரிப்பு வருது. யாரா நீ என்னடா இப்படிலாம் பண்ணுற அப்படின்ட்டு ஒரு வழியாக அந்த காஃபி ஷாப்புக்கு வந்துடுறீங்க. ஸோ காஃபி ஆர்டர் பண்ணிட்டேன். 2 பேர் உட்காந்துட்டு நீங்களும் காஃபியை முடிச்சிட்டிங்க. இன்னும் வந்துட்டு சக்மீன் குடிச்சே முடிக்கல, பாதி கூட குடிக்கல. அதை அப்படியே உத்து பார்த்துட்டு உட்காந்துக்க. இன்னும் எவ்வளோ நேரம் இப்படியே பார்த்துட்ருப்ப அப்படிங்கிறீங்க. அது ஆறி பச்சை தனியாக போச்சு அப்படிங்கிறீங்க. அதை அவனுக்கு சொல்கிறதுக்குள்ள கையெல்லாம் நடந்து அப்படியே வேர்த்து கொட்டுது. இந்த ஏசிலையும் உனக்கு வேர்க்குதா என்ன அப்படின்ட்டு அவன் கண்ணை நீங்கள் ஒத்து பார்க்க உங்கள் கண்ணுவே பார்க்குறான். அது அப்படின்னு நடுங்கிட்டே இருக்கான். ஸோ டக்குன்னு அவன் கையை பிடிக்க அவனை கையை உருவிக்க பார்க்காதீங்க. இப்போ என் கையை பிடி, என் கண்ணை பாரு, இப்போ சொல்லு என்ன சொல்லணும் உனக்கு அப்படின்னு கேட்க அது எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என் கூட லைஃப் லாங் வரணும்னு நினைக்கிறேன், நீ என் கூட இருப்பியா அப்படின்னு கேட்குறான். நீங்களோ எனக்கு இது முன்னாடியே தெரியும். எதை அப்பட்டமாவா தெரியுது அப்படிங்கிறான். ஆமாம் நல்லாவே தெரியுது, அப்பயே சொல்லலை, நீயா சொல்லுவேன்னு வெயிட் பண்ண. ஓ நான் தான் லேட்டா? ஆப்வியஸ்லி. அது சரி, என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாவா? ஆமாம். ஏன் உனக்கே சந்தேகமாக இருக்கா? இல்லை என்னை மாதிரி பசங்களெல்லாம் அவ்வளோவா பொண்ணுங்களுக்கு பிடிக்காதே அதான். இல்லை எனக்கு ஒன்றை மாதிரி பசங்களை தான் ரொம்ப பிடிக்கும். என்ன போட்டு இப்படி இரு அப்படி இருன்னு போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது, அதே சமயம் இன்னொரு பொண்ணை தேடியும் போகக்கூடாது. நீ அந்த மாதிரி இருப்பேன்னு நினைக்கிறேன். இருப்பல்ல அப்படின்னு பார்க்குறீங்க. ஷுவர், உன்னை தாண்டி எதையும் நான் பார்க்க மாட்டேன், போக மாட்டேன். என் மனசுக்குள்ளே அந்த முதல் பொண்ணும் நீ தான், கடைசி பொண்ணும் நீ தான், நீ மட்டும்தான் அப்படிங்கிறான். பரவாயில்லையே, கையெல்லாம் வேர்க்காமல் பயப்படாமல் இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கு. ஆமாம் இல்லை பயந்தான் உன்னை பார்த்தா. இது என்னை பார்த்து பயமா? ஆமாம். எப்படி பேசுகிற, இப்போ பயமாக இருக்காது? ஓ அப்போ 4 ரவுடிங்க சேர்ந்து ஏதாவது பண்ணாங்கன்னா இப்படி தான் பயந்துட்டு ஓடுவியா? அப்படி இல்லை, ரவுடிங்க நம்மக்கிட்ட வர போகிறாங்க, நம்ம ஒதுங்கி இருக்கலாம் அப்படிங்கிறான். சுத்தம் நான் தான் சண்டை போடணும் போல இவனுக்கு வேலை அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டீங்க. ஸோ இப்படி உங்களோட லவ் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுது. ஸோ காலேஜில் நீங்கள் தான் அவனை சீன்றது, ஹிப்பில் கிள்ளிட்டு ஓடுறது, யாரும் பார்க்காத போது அவன்கிட்ட போய் காதுக்கிட்ட அப்படின்ட்டு நீங்கள் கிஸ் பண்ணுற மாதிரி செஞ்சுட்டு ஓடுறது, இதெல்லாம் பண்ண அவனுக்கு தான் இங்கே பயமாக இருக்குது. ஸோ அப்படியே இங்கே ரிப்பீட்டில் நடக்குது. கேர்ள்ஸ் பண்ண வேண்டியதெல்லாம் அவன் பண்ணிகிட்டு இருக்கான், பாய் பண்ண வேண்டியதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஆச்சரியமாக இருக்குடி, இப்படி ஒரு லவ் பேர்ட்ஸை நாங்கள் பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறேன். போங்கடி, எல்லா காலத்துலேயும் பசங்களே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு பொண்ணுங்களே வைக்கப்பட்டுட்டு இருக்கணுமா என்ன? எங்கே கொஞ்சம் ரிவர்ஸ் நடக்குது, அதனால் என்ன இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறீங்க. நீ நடத்து வச்சா நீ நடத்து அப்படிங்கிறாங்க. ஸோ
இப்படியே டே ஸ்கிப் ஆக ஒன் டே வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிருக்கீங்க. ஸோ வந்துட்டு சங்மின் எங்கே போகிற அப்படின்னு கேட்குறான். அது என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி. அதான். ஓ, பார்த்து சேஃபாக வீட்டுக்கு போயிடுவா, நான் வேணா வரட்டுமா அப்படின்னு கேட்குறான். நீ வரியா? சரி ஓகே, நான் பார்ட்டி முடிஞ்சதும் சொல்கிறேன், கூட்டிகிட்டு போறியா? ஆ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்து சேஃபாக இருணும் 1000 ஜாக்கிரதைகள் சொல்லிட்டு போகிறான். ஓ அப்பா அப்படின்னு திரும்ப ஸ்வீட்டியும் அவங்கள முறைச்சிட்டு இருக்காங்க. அப்பா முடியலடி, எத்தனை தடவை, இது வரைக்கும் ஒரு 1000 தடவையாக சொல்லியிருப்பார். அப்பா அடி, இப்படி ஆடி ஒரு மனுஷன் இருப்பார். ஹே அவர் அப்படி தான், விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் பார்ட்டி அட்டன் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு ட்ரிங்க்ஸ் லைட்டாக பண்ணுறீங்க, ஸ்மோக் பண்ணுறீங்க. உங்களுக்கு இந்த பழக்கம்லாம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கெட்டு போய் எல்லாம் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். சங்மின் வந்துட்டு ரொம்ப நேரம் ஆச்சுன்னு கால் பண்ணுறான். ஸோ வந்துட்டு நீங்கள் ஹலோ அப்படிங்கிறீங்க. ஹே என்னாச்சு, உன் வாய்ஸ் என்ன ஒரு மாதிரி இருக்கு? பதறாத மேன், லைட்டாக ட்ரிங்க்ஸ் பண்ணேன், அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறீங்க. எது ட்ரிங்க்ஸ் பண்ணியா அப்படின்னு கேட்குறான். பார்ட்டினா வேறு என்ன நினச்சா? ஏன் சாஃப்ட் ட்ரிங்க் எதுவும் கிடைக்கலையா? ஆல்ரெடி இவன் விட்டால் பால் பொட்டியில் பால் ஊற்றி குடின்னு சொல்லுவான் போல் அப்படிங்கிற வரையும் மியாவும் ஸ்வீட்டியும் கிண்டல் பண்ணியிருக்க. ஏஷ் அப்படின்ட்டு நீங்கள். ஹே அம்பி, நீ நினைக்கிற மாதிரி பார்ட்டி இல்லைப்பா, இது ட்ரிங்க்ஸ் பார்ட்டி. நீ ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணுவியா? இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? நான் ட்ரிங்க்ஸ் பண்ணது பிரச்சனையா இல்லை பார்ட்டிக்கு வந்தது பிரச்சனையா? இல்லை உனக்கு என்ன லவ் பண்ணுறதுலே பிரச்சனையா? அதெல்லாம் இல்லை. நீ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கங்கிற, சேஃபாக அப்படி வீட்டுக்கு போவ, அதான். எங்கே இருக்குன்னு சொல்லு, உடனே வரேன். அதோ பாரா. சரி நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அட்ரஸ் சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போதை அதிகமாகுது. ஸோ சங்மின் கரெக்டாக வரேன். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்ததா அப்படின்னு ஊதிட்டு கீழே பட அவனும் அப்படின்னு அப்படியே வந்துட்டு அவங்க முன்னாடி நிற்கிறான். என்ன ஜஸ்ட் ஸ்மோக், அதுக்கே இப்படி? அப்போ உனக்கு இந்த பழக்கம்லாம் இல்லையா? நான் டீ டோட்டலர் சுத்தம். அதான் அன்றைக்கி காஃபியை வச்சு வெறிக்க பார்த்துட்டு இருந்தியா? இப்போ நான் யோசிக்கணும் போல இருக்கே. என்ன, உனக்கு தான் இதெல்லாம் பிடிக்காதுல்ல? எப்படி என்ன? இங்கே பார், அது எனக்கு பிடிக்காது, அது உடம்புக்கு நல்லதில்லை, அதை பண்ணாதன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு உரிமை இல்லை. ஆனால் பண்ணலைன்னா உன் ஹெல்த் நல்லாயிருக்கும். நீ இன்னும் இளமையோட எந்த நோய் நொடியும் இல்லாமல் நல்லபடியாக 100 வருஷத்துக்கு மேலே என் கூட வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எதையும் பண்ணாத. இதை நீ பண்ணாமல் இருக்கணும்னு நான் கம்பல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா அது உன்னோட விருப்பம். அப்புறம் நான் பெண் சுதந்திரத்தில் தலையிடுறேன்னு சொல்லுவீங்க, அது எனக்கு தேவையில்லை. ஆனால் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். எங்கப்பா தத்துவம் தாங்கலை. நீ சொன்னது பிடிச்சிருக்கோ இல்லையோ, சொன்ன விதம் பிடிச்சிருக்கு. இதை நீ பண்ணியே ஆகணும்னு சொல்லலை, பண்ணனா நல்லா இருக்குன்னு சொன்னேன். அந்த ஒரு காரணம், அந்த ஒன்று மட்டும் இல்லை, அதையும் தாண்டி என் ஹெல்த் எனக்கு முக்கியம். ஆமாம், நீ சொன்ன ட்ரிங்க் அப்புறம் ஸ்மோக் பண்ணால் அழகு போயிடுமா? எனக்கு போகக்கூடாது. என் குழந்தைங்க நான் மம்மின்னு தான் கூப்பிடணும், ஆன்ட்டின்னு இல்லை அப்படிங்கிறீங்க. அப்போ நீ பண்ணாத அப்படிங்கிறான். ஓகே டன், என் வீட்டில் என்ன ட்ராப் பண்ணிடுறியா அப்படின்னு கேட்குறீங்க. ஷூர், அதுக்கு தானே வந்தேன், போகலாமா அப்படின்ட்டு அவனும் ஏறியோ உங்களை வந்து கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஸோ உங்களை கொண்டு வந்து சேஃபாக வீட்டில் விட்டுட்டு தான் போகிறான். நீங்களும் உள்ளே போக தட்டு மாதிரி அப்படியே நடக்க, பார்த்து போயிடுவியா அப்படிங்கிறான். நான் பார்த்து போயிடுவேன், நீ பார்த்து வீட்டுக்கு போயிடுவியா? இல்லை நான் வந்து உன்னை விட்டுட்டு வரவா? உன்னை விடுறதுக்கு மறுபடியும் நான் வரணும் அப்படின்ட்டு அவனும், நான் பார்த்து போயிடுறேன், நீ பார்த்து போ அப்படிங்கிற மாதிரி உங்களை வீட்டில் விட்டுட்டு அவன் போயிடான். ஸோ நெக்ஸ்ட் டே தலைவலியோட அப்படியே காலேஜில் தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்க. என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். நேற்று பார்ட்டி அட்டன் பண்ண தலை பயங்கரமாக வலிக்குது. அப்போவா ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படிங்கிறான். இதுக்கெல்லாம் எதுக்கு ஹாஸ்பிட்டல், ஜஸ்ட் ஒரு லெமன் குடித்தா சரியாயிடும் அப்படிங்கிறீங்க. ஓ, இது கூட உனக்கு தெரியாதா? நான் அதை பற்றிலாம் ரிசர்ச் பண்ணதில்லை. அது சரி, இன்னசென்ட்டாக இருக்கலாம், அதுக்கு நீ இப்படியா அப்படின்ட்டு நீங்கள் புலம்பிக்கிட்டே, எனக்கு ஒரு லெமன் வாங்கி தருவியா? லெமன் தானே இதோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் ஒரு லெமன் வாங்கிட்டு வந்து தரான். நீங்கள் அப்படியே உன்னை முறைச்சி பார்க்க, நீ தானே லெமன் கேட்ட அப்படிங்கிறான். ஐயோ, லெமன் ஜூஸ் கேட்டேன், முழு லெமன் இல்லை, மாங்காய் போய் கேட்டேன் பாரு அப்படின்ட்டு நீங்களே எழுந்து போய் ஜூஸ் வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு அப்பா முடியல ஆடிட்டு இருக்கீங்க. ஸ்மோக் பண்ணுறதுலையும் ட்ரிங்க் பண்ணுறதுலையும் அப்படி என்ன இருக்கு? சொர்க்கமே தெரியும். அப்பதான் சீக்கிரமே எல்லாம் செத்து போயிடறாங்களா? ஏய் யார் ராணி, எதுக்குடா இப்போலாம் சொல்லி பயமுடுத்திட்டு இருக்க? இல்லை நேற்று நைட்டு நான் சொன்னப்போ இதெல்லாம் இனிமேல் பண்ண மாட்டேன்டா.
குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு இதெல்லாம் நீ கேள்விப்பட்டதில்ல. அப்போ ஏதோ பயத்தில் இருப்பேன், அதெல்லாமா நம்பிட்டு இருப்பாங்க. ஸோ நீ ட்ரிங்க்ஸ் பண்ணுவ, ஸ்மோக் பண்ணுவ. இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? அப்போ அதெல்லாம் நான் பண்ணனால என்ன லவ் பண்ண மாட்டியா? நான் உனக்கு வேணாமா? ஏய், நான் எப்போ அப்படி சொன்னேன்? அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. நீ எப்படி வேணாலும் இரு, அது உன் விருப்பம். என்ன உடம்புக்கு கெடுதல், அதுக்கு தான் சொன்னேன், மற்றபடி எதுவும் இல்லை. சும்மா நோய்ங்காத, ஃபஸ்ட்டு போ. உனக்கு கிளாஸ் எடுக்கிற வேலை இல்லையா? இங்கே உட்காந்து ஏன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்க எனக்கு அப்படின்னு இருக்குது. நீ அட்டன் பண்ணல? அதான் சொன்னேனே, ஹேங் ஓவராக இருக்குது. கொஞ்சம் நேரம் சென்று நான் வரேன், நீ போ அப்படின்ட்டு. ஏதோ அவன் வந்து ஸ்டூடெண்ட் மாதிரி, நீங்கள் ப்ரொஃபஸர் மாதிரி திட்டிருக்கீங்க. அவனும் சரி உடம்பு பார்த்துக்கோ, சாப்பிட்டியா, ஏதாவது வேணால் நான் ஆர்டர் பண்ணட்டுமா அப்படின்னு மறுபடியும் கேட்குறான். நீங்களும் அவனை எப்பா சாமி அப்படின்னு கையெழுத்து கும்பிட்டு, நீ கொஞ்சம் கிளம்புறியா, நீ நசன்னு பேசாமல் இருந்தாலே எனக்கு தலைவலி சரியாயிடும் அப்படிங்க. சரி ஓகே, உடம்பு பார்த்துக்கோ அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடறான். ஸோ போனவனுக்கும் மனசு கேட்கல. கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு மெசேஜ் இல்லை கால் பண்ணுறான். அவங்களுக்கும் அட எங்கப்பா இவன் நல்லவனே, இவன் தொல்லை தாங்கலடான்னு. நான் இப்போ நல்லா இருக்கேன், கிளாஸ் அட்டன் பண்ண தான் வந்துட்டுருக்கேன், கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு அப்படின்ட்டு கிளாஸ்க்குள்ளே வந்து உட்காந்துக்கிறீங்க. ஸோ அவனா கிளாஸ் இருக்கா ஸ்வீட்டிமியாவும் மச்சான் பயங்கரமாக தலைவலிக்குது, ஏன்டி நீ நேற்று வாமிட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, நான்லாம் பண்ணலையே, நான் அந்தளவுக்கு ஒன்றும் குடிக்கலடி அப்படிங்கிறீங்க. உன்னை கேட்கலடி அவளை, ஸ்வீட்டி தலை கவுந்தவன் நிமிரவே இல்லை. அவளோ மச்சான் கொஞ்சம் ஓவராக போயிடுச்சு போலடி, நைட்டெல்லாம் வாமிட் பண்ணி முடியலடி, இப்போயும் அப்படியே தாண்டி இருக்குது அப்படின்னு அவள் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கா. 3 பேருமே தலையை தொங்க போட்டு தான் உட்காந்துருக்கீங்க. இப்படி ஈவினிங் ஆகுது. ஸோ வீட்டுக்கு போகலான்னு கிளம்புனா நல்லா ரெயின் வந்துடுது. ஸோ நீங்கள் மழையில் நினச்சிட்டீக்கா. அங்கே வந்து சங்கமினோம், என்ன மழையில் நினச்சிட்ருக்க? கொடை கொண்டு வரல, அதான் நினச்சிட்ருக்கேன். இல்லைப்பா, இன்னும் நீ வீட்டுக்கு போகல? இல்லை பஸ்ஸுக்கு போகணும், மழை பெஞ்சனால நின்றுட்டேன், நான் வேணா நான் ட்ராப் பண்ணவா அப்படிங்கப்பா அப்படி போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எங்கள் வீட்டில் இப்போ யாரும் இல்லை. ஓ அப்படியா, சரி அப்படிங்கிறான். நீங்கள் கூட அடேங்கப்பா பரவாயில்லையே புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. ஸோ 2 பேரும் வீட்டுக்கு வரீங்க. நீங்கள் வந்துட்டு கதவை திறந்துட்டு உள்ளவா அப்படின்னு கூப்பிட்றீங்க. தலையெல்லாம் நனைஞ்சிடுச்சு அப்படிங்கிறான். நீங்கள் டவல் கொடுத்து இந்தா தோட்டிக்கோ அப்படிங்க. அவனும் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து தோட்ட வரான். நீங்களோ என்ன பண்ணுற? இல்லை உன் தலை நனைஞ்சிருக்கு, துவட்டிக்கோ அப்படின்னு நீங்கள் கொடுத்த துண்டு அவங்களுக்கே கொடுக்க, நீ இதை துவட்டு, நான் வேறு துண்டு எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு இன்னொரு துண்டு எடுத்து நீங்கள் தலையை தொட்டிட்டு உட்கார் அப்படிங்கிறீங்க. ஸோ அவனும் அப்படியே வீட்டை சுற்றி, எங்கே அம்மா அப்பா தான் சொன்னனே அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நைட்டாகும் வர்றதுக்கு. ஓ லேட் நைட் தான் வருவாங்களா? அது வரைக்கும் வேணா நான் இங்கே இருக்கவா? இருக்கலாமே அப்படிங்கிறீங்க. காஃபி ஆர் டீ அப்படின்ட்டு, உனக்கு தான் அந்த பழக்கம் இல்லை, ஜூஸ் குடிக்கிறியா அப்படிங்கிறான். ஸோ நீங்கள் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து குடிக்கிறீங்க. மழையில் வேறு நனைஞ்சிட்டேன், ஜூஸு இட்ஸ் ஓகே, ஐஸ் இல்லை பிரச்சனை இல்லை குடி அப்படிங்கிறீங்க. ஓ ஓகே அப்படின்னு வாங்கி தேங்க்ஸ் அப்படின்னு அதை அப்படியே குடிக்கிறான். அவன் பக்கத்தில் நீங்கள் உட்காருங்க. ஸோ நீங்கள் அவன் கிட்ட கொஞ்சம் நெருங்கி உட்காருவோம், அவன் கொஞ்சம் தள்ளி உட்காடுறான். நீங்களோ சங்பீன் வீட்டில் யாரும் இல்லை, இந்த மாதிரி யாரும் இல்லாத போது அப்படின்ட்டு நீங்கள் ஏதோ பேசாகணும். ஆமாம்ல, யோசிக்கவே இல்லை பாருண்ணா, சாரி தப்பு பண்ணிட்டேன், இப்போ என்ன பண்ணுறது? என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. உங்கள் வீட்டில் வேறு யாரும் இல்லை, நான் பாட்டுக்கு இப்படி வந்தால் என்ன நினைப்பாங்க? பேசாமல் நான் வேணா ஒன்று பண்ணவா? என்ன, நான் வீட்டுக்கு போய் என் அம்மா இல்லை சிஸ்டர் யாராவது கூட்டிகிட்டு வருவா? எதுக்கு? உன் கூட துணைக்கு இருக்கிறதுக்கு, உன் பேரண்ட்ஸ் வர வரைக்கும். அது சரி, இல்லை ஸ்வீட்டி மியா யாருக்காவது கால் பண்ணலாமா? ஏன் எல்லோரும் சேர்ந்து பரமபதம் விளாட போகிறோமா அப்படிங்கிறீங்க. நீங்கள் கடுப்பா? இல்லைப்பா, உனக்கு துணையாக இருப்பாங்கள்ல, அப்போ நீ எதுக்கு? நான் இருந்தால் யாராவது ஏதாவது மாங்கா உனக்கு புரிஞ்சு தான் பேசுகிறியா இல்லை புரியாமல் பேசுகிறியாடா அப்படின்னு பிடிச்சிருக்க. என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்த்துறான். ஒரு அழகான பொண்ணு இப்படி தனியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அம்மா அப்பா இல்லை கூட இருன்னு சொன்னால் என்ன பண்ணணும்னு தெரியாதா அப்படிங்கிறீங்க. அவனும் உங்கள் கண்ணையே குறுகுறு பார்த்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். விளங்கிரும், பார்வையே கண்ணு கீழே இறங்க மாட்டேங்குது. அப்புறம் எதுவும் பண்ணணும்னு தெரியும். இவன் ஏன்டா இப்படி இன்னசெண்டாக இருந்து என்ன சாவடிக்கிற அப்படின்ட்டு. இங்கே பாரு, நம்ம மேரேஜ்க்கு முன்னாடி ஜஸ்ட் ஒன் அப்படிங்கிறீங்க. என்ன அப்படின்ட்டு அவனை உங்களை விட்டு கொஞ்சம் நீ தள்ளி நில்ல, அப்போல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நகர சுத்தம். அப்போ என்ன நீ
சும்மா டைம் பாஸ்க்கு லவ் பண்ணுறியா? விட்டுட்டு ஓடிலாம் பார்க்குறியா? ஏய் அதெல்லாம் இல்லை. அப்புறம் என்ன, ஒரு கிஸ் கூட பண்ண மாட்டியா? கிஸ்ஸா? வேற என்ன? கிஸ் தான். இது வரைக்கும் நானும் உன்னை எத்தனை டைம் வந்து கிஸ் பண்ண ட்ரை பண்ணேன், நீ விடவே மாட்டேங்கிற. இப்போது யாரும் இல்லை, ப்ளீஸ் ஒரே கிஸ் அப்படின்ட்டு அப்படியே கிட்ட வரீங்க. அது வந்து அப்படின்னு அவனை கொஞ்சம் திணறான். தலையில் அடிச்சுக்கிறீங்க. டே இதெல்லாம் நான் பண்ணணும்டா, உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்லை அப்படின்ட்டு நீங்கள் இவ்வளோ இறங்கி வரேன். இப்போ கூட உனக்கு புரியுதா? மக்கு அப்படின்னு மடமடியாக கொட்டேன். என்னடி பண்ணணுங்கிற மாதிரி அவன் பார்க்க. எனக்கு தெரியாது, இப்போ நீயாவே எனக்கு கிஸ் பண்ணணும். கிஸ் இருங்க, ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு திணறிக்கிட்டு அப்படியே கையெல்லாம் தேய்ச்சிட்டு உங்களை அப்படியே குறுகுன்னு பார்க்குறான். நீங்களும் கையை கட்டிட்டு என்ன தான் பண்ணுறேன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிற்க. அவனும் உங்கள் கிட்ட வரான், திரும்பிக்கிறான். அப்படின்னு தலையை கோதுறான், மறுபடியும் கிட்ட வரான். என்னால் முடியலையே அப்படின்ட்டு உங்களை பார்க்கும்போது அவனுக்கும் தோணுது. அப்படியே இருங்க, இந்த டைப் பண்ணிடுவேன், 1 செகண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வரான். நீங்களும் அப்பா கிஸ் பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்க. அவனோ டக்குன்னு கிட்ட வந்துட்டு சே என்னடா என்னால் முடியல அப்படின்ட்டுருக்கா. நீங்கள் எப்போ தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு பார்க்குறீங்க. இதோ லாஸ்ட் ஒன் டைம் கரெக்டாக பண்ணிடுவேன் அப்படின்ட்டு இப்போ கிட்ட வரான். மறுபடியும் உங்கள் கையை தூக்கி அப்படியே அவன் ஷோல்டரில் வைக்கிறீங்க. அவனும் அப்படியே உங்களே பார்க்க அப்படியே நீங்கள் அழுத்தி பிடிச்சி இப்போ நீ திரும்பக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, ஒழுங்காக கிஸ் பண்ண அப்படின்ட்டு இப்போ அவன் கையை பிடிச்சி அவங்க ஹிப்பில் வைக்க. அவனும் ஐயோ அப்படின்னு கையை உருவிக்க பார்க்குறான். நீங்கள் கொன்றுவேன், சொன்னதை ஒழுங்காக செய் அப்படின்னு மறுபடியும் பிடிச்சி அழுத்தி வைக்க. அவனும் கையெல்லாம் நடுங்குது. அவன் நடுக்கம் உங்களுக்கு நல்லாவே புரியுது. என்ன தான் பண்ண போகிறான்னு பார்த்துட்ருக்கீங்க. ஒரு வழியாக அவனை தைரியப்படுத்திக்கிட்டு அப்படியே உங்களை பிடிச்சி உங்கள் கிட்ட வரான். நீங்களும் கிஸ் பண்ண போகிறான் அப்படின்ட்டு நிற்க. உங்கள் லிப்பும் ஜஸ்ட்டு ஒரு நூல் இடைவெளியில் கிட்ட வந்தவன் சாரி என்னால் முடியல, எனக்கு நர்வஸாக இருக்குது, நீ தனியாக இருக்க, அதனால் நான் யாராவது வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைன்னு வெளியில் போயிட்டு ஸ்வீட்டி மியாவுக்கு கால் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டு தனியாக இருக்கா, அவளுக்கு கொஞ்சம் வந்து பாதுகாப்பாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் நிற்கவே இல்லை, அங்கேருந்து ஓடிடுறான். அவங்களுக்கும் தலையடிச்சிக்கிறது அது குறையா. யாரா நீ, இப்படி ஒரு சான்ஸ் கிடச்சும் விட்டுட்டு ஓடுறவன் இவனாக தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவனை நினச்சி அழகிறதா சிரிக்கிறதான்னு தெரில. ஆனாலும் பண்ணுறேன்னு சொன்னால் என்கிட்டயே கிஸ் பண்ண தயங்குறான்னா கண்டிப்பாக எந்த பொண்ணையும் வந்து இது பண்ணியிருக்க மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கை வரும்போது அவன் மேலே லவ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ எல்லோரும் அவங்கவுங்க லவரை பற்றி பேசிட்டு இருக்கும்போது அவங்க லவரை பற்றி பேச நீங்களும் வந்துட்டு அப்படியே சொல்ல அவள் லவ்வர்லாம் ரொம்ப நல்லவர், இன்னசென்ட், அம்பி ஏண்டி அடிங்க. ஹே அம்பின்னு நான் மட்டும் தான் சொல்லுவேன், நீங்களாம் சொல்லாதீங்கன்னு ஸ்வீட்டி மியா முறைக்கிறீங்க. சாரி மச்சான். ஹே எப்படி அவரோட ஆள் இன்னசென்ட்டு சொல்கிறீங்க? இங்கே பாருமா, இந்த காலத்தில் எவனும் ராமன் கிடையாது, சும்மா பார்க்குறதுக்கு தான் நல்லவ மாதிரி இருப்பான், ஆனால் நேரம் கிடச்சிச்சின்னா எல்லாம் யூஸ் பண்ணிட்டு போயிடுவானுங்க. அவனுங்க பார்க்குறதுக்கு அமைதியாக நல்லவனாக இருக்கிறானுங்கிறதுக்காகலாம் நம்பிடாதீங்க அப்படிங்கிற பாய்ஸ் இல்லை. அப்போ நீங்களும் நான் அதை வச்செல்லாம் சொல்லலை, பின்ன வேறு எதை வச்சு சொல்லியா? பழகுனதை வச்சுங்கிறியா? பழகும் போதெல்லாம் நல்லவனுங்களாக தான் இருப்பானுங்க. பிகாஸ் அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது தேவைப்படும், அதை எடுத்ததுக்கப்புறம் தானே அவனோட சுயரூபம் தெரியும். அதெல்லாம் உங்களை மாதிரி பசங்க. என்ன சொல்கிற? ஆமாம், ஏன் ஆள் அப்படி கிடையாது. ஏன்னா ஸ்வீட்டி மியா நீங்களே அவனை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்க. ஆமாம், நேற்று அவ்வளோ அருமையான சான்ஸு, அவங்க அம்மா அப்பா வீட்டிலே இல்லை, ஒரு கிஸ் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கா, அது கூட பண்ண மாட்டேன்னு சொல்லி அந்த மனுஷன் ஓடிட்டாரான். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாம் அப்படின்ட்டு. இப்படி ஒரு மனுஷனை போய் எப்படிரா அவள் வந்து சந்தேகப்படுவா? நீங்கள்லாம் சும்மா ஏதோ வாய்க்கு வந்து உருட்டாதீங்க. உங்களை மாதிரி எல்லாம் இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க, நல்லவங்களும் இருக்காங்க. எதை கிஸ்ஸு கூட பண்ணாமல் ஓடிட்டானா? அப்போ ஆக்சுவலி அவன் ஒரு வேளை கேயாக இருப்பானோ? அப்படி நீங்கள் முறைக்கா. பின்ன என்னம்மா, இந்த காலத்தில் யாரும்மா சான்ஸ் கிடைச்சா விட்டுட்டு ஓடுறவன்? நீங்களோ இந்த பேச்சை இதோட விடுங்க. என் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு நல்லவன் தான், அவன் ரொம்ப இன்னசென்ட், உங்களை மாதிரி கிடையாது. நாங்களும் தான் பார்த்தோமே அப்படிங்கிறாங்க. நீங்களும் அப்படியே முறைச்சி பார்க்க என்னடா பார்த்தீங்க அப்படின்ட்டு வரீங்க. பார்ட்டிக்கு தனியாக தானே வந்த, உன் பாய் ஃப்ரெண்ட் அநேகமாக கேயாக தான் இருப்பான், அதுதான் அவனுக்கு எந்த பழக்கமும் இல்லை அப்படின்ட்டு உங்களை உசுப்பேத்தா. நீங்களோ இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட சண்டை போட்டுட்டு அங்கேருந்து போகிறீங்க. இதை சங்மீனை பார்த்துட்டு இருந்துட்டு என்னாச்சு அங்கே ஒரே சத்தமாக இருந்துச்சு, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் நகர. என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு கையை பிடிக்க சொன்னால் கிழிச்சிடுவியா அப்படிங்கிறீங்க. அவனும் ஒன்றும் புரியாமல் என்னாச்சு, யாரும் ஒம்பிழ்த்தாங்களா, நான் கேட்கட்டுமா அப்படின்ட்டு நிற்க. கேட்பியா நீ?
அப்படிங்கிறான். நீங்களும் அவனை ஒரு மாதிரி நக்கலாக பார்த்துட்டு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சண்டை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. அவனும் என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ளவங்களை குறுன்னு பார்த்துட்டு நகர்த்துறான். ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஸோ ஒன் டே வந்துட்டு உங்ககிட்ட ஒரு பையன் நெருங்கி நின்று பேசிகிட்டு இருக்கான். நீங்களோ இங்கே பாரு ஆல்ரெடி எனக்கு ஆள் இருக்குது சொல்கிறல்ல அப்படின்ட்டு இருக்க. அதான் பசங்க சொன்னானுங்களே ஏதோ ஒரு அம்மாஞ்சி லவ் பண்ணுறியான், உன் கேரக்டருக்கெலாம் செட் ஆகுமா? இங்கே பாரு நீயும் நானும் லவ் பண்ணா எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா? இந்த காலேஜோட குயின்னா கிங்கு தான். நம்ம 2 பேரும் சேர்ந்தால் அல்டிமேட்டாக இருக்கும்ப்பா. அராத் ஆனந்தியும் அராத் ஆனந்தனும் சேர்ந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு மியாவும் ஸ்வீட்டி சொல்லியிருக்கேன். நீங்கள் அவளுங்களை மறைச்சி பார்க்குறீங்க. அவனுங்களோ ஆனாலும் அவருக்கு இவன் எவ்வளோ பரவாயில்ல தாண்டி, அவருக்கு தான் எதுவுமே தெரியலையே, டீட்டோட்டலாம் வச்சு என்னடி பண்ண முடியும், ஒரு கிஸ்ஸுக்கே அலறி அடித்து ஓடுறாருங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீங்களும் கொஞ்சம் ஒரு மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கா. ஸோ இவங்க 2 பேர் இப்படி சொல்லவும் அப்படியே முறைக்கிறீங்க. இங்கே பாரு அப்படின்னு எதோ சொல்ல வரீங்க. அதுக்குள்ளே உங்கள் பஞ்சாயத்தை அப்புறம் வச்சுக்கோங்க, என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நான் சொன்னதுக்கு பதில் சொல்லு. இங்கே பார் நம்ம இந்த வருஷத்தோட முடிய போகுது, இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது. நான் ஃபர்ஸ்ட் இயர்லேயே விட்ட சொல்லிட்டேன். பட் நீ தான் படிச்சுட்ருக்கேன் அப்படி இப்படின்ட்டு, அதனால தான் அமைதியாக இருந்தேன். இப்போ என்னடானா பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னா நான் விலகிக்கணும்னு நினைக்கிறியா? இல்லை இவங்கெல்லாம் சொல்கிறத வச்சு பார்த்தா பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை போல், சும்மா உருட்டிகிட்டு இருக்கியோ அப்படிங்க. எனக்கு உண்மையிலே பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, சும்மா சல்லு பண்ணாமல் நகரு அப்படின்ட்டு நீங்கள் தள்ளிட்டு அங்கே நகர போக்க அவனும் விடாமல் அதை எப்படி விட முடியும், நான் ஒன்று லவ் பண்ணுறேன். எங்கள் பார் அதெல்லாம் அவனுக்கு எவனும் செட் ஆக மாட்டான், நான் தான் கரெக்ட். நம்ம 2 பேரும் டேட் பண்ணலாம் வா, பிடிச்சா கொஞ்ச நாள் லிவிங்கில் இருக்கலாம், பிடிக்கலன்னா விலைக்கு போயிடலாம் என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி இவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டு அவனுக்கிட்ட வர ஐயோ அப்படின்னு நீங்கள் அடிக்கிறதுக்கு முன்னாடி பொலிர்னு ஒரு அரை அவன் கண்ணத்தில் விழுகுது. எல்லாருமே ஆறாதுன்னு பார்க்க பொறிக்கலங்க அவனே கண்ணத்தில் கழிச்சிட்டு யார் நிமிந்து பார்க்க அங்கே சம்பின் அப்படியே அவனை முறைச்சி பார்த்து நின்றுட்டுருக்கான். ப்ரொஃபஸர் நீங்கள் தொலைச்சிடுவேன், என்ன பண்ணிகிட்ருக்க? அது அவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட், அவகிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். நீங்கள் அதுக்கு மேலெலாம் கை வைக்கிறீங்க, காலேஜ் முடிஞ்சிருச்சு, இதை கேன்டீனில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், இதை ஒட்டுக்கிட்டதே தப்பு, அதுவும் இல்லாமல் மேலெலாம் கை வைக்கிறீங்க. எங்கே பாருங்கள் நீங்கள் ப்ரொஃபஸர்னால் அது காலேஜ்குள்ளே, இது வெளியே சும்மா மேலே கை வைக்கிற அழைச்சிக்காதீங்க, இது கேன்டீன் தான், இதுவும் காலேஜ் கேன்டீன், நான் இங்கேயும் ப்ரொஃபஸர் தான் அப்படிங்கிறான். அதுக்குன்னு மேலே கை வைப்பீங்களா? நாங்கள் 2 பேர் பேசிக்கிட்டு தானே இருக்கோம், நாங்கள் லவ்வர்ஸ், எங்களுக்குள்ள 1000 இருக்கோம், நீங்கள் இதுக்குள்ளே வரீங்க அப்படின்ட்டு அம்பாடி பேச நீங்கள் அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கா. சங்கினோ அப்படியே உங்களை பார்த்துட்டு யாருக்கு லவ்வர், உனக்கு இவன் லவ்வரா அப்படின்னு கேட்க நீங்களோ அவன் அடித்ததுலேயே கொஞ்சம் யாரா இவன் இவ்வளோ நாள் எவ்வளோ சாஃப்டாக இருந்திருப்பான், திடீர்னு எங்கேருந்து வந்துச்சு இந்த கோவம் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு இருக்க. உங்ககிட்ட தான் கேட்டேன் அப்படிங்கிறான். அப்படிங்கிறீங்க, தோ அவளே சொல்லிட்டான். அவள் சொன்னான் அவள் ஏதோ என் மேலே கோவமாக இருக்கா சார். நிறுத்துடா, நீ ஒன்றும் சொல்ல வேணாம், எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும் உங்களுக்கு அப்படின்ட்டு அவன் கேட்கா. அவளை என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, உனக்கு இல்லை. என்ன சொல்கிறீங்க? அவளோட அந்த இன்னசென்ட் கே பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அது வேறு யாரோட நான் தான். எதை? உங்களுக்கெலாம் ஒருத்தன் அமைதியாக இருந்தா டீட்டோட்டலாக இருந்தால் கே ஆயிடுவானா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? அவங்க கூடலாம் அக்கா தங்கச்சின்னா பிறக்கவே இல்லையா? அம்மாவும் ஒரு பொண்ணு தானே சார். நான் இப்போ என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணலை, ஏதோ ரொம்ப உலக உத்தமன் மாதிரி பேசிகிட்டு இருக்க. நீ எத்தனை பொண்ணை இங்கே லவ் பண்ணுறேன்னு கழட்டி விட்டுருக்க. அது சார் அப்படின்னு இங்கே பாரா, இந்த லவ்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றி எல்லாத்தையும் முடிச்சுட்டு விட்டுட்டு போகிறதுக்கு பேர் லவ் கிடையாது. என்ன அதை பண்ணுறவன் தான் லவ்வர், அப்படி பண்ணுறவன் தான் இந்த பொறுக்கித்தனம் பண்ணுறவன் தான் ஆம்பளை அப்படின்னு நினச்சா பரவாயில்ல, நான் ஆம்பளை இல்லாமலே இருந்துட்டு போகிறேன். அப்புறம் அந்த தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறதுல தான் ஆம்பளைத்தனம் இருக்குன்னா அப்படி ஒரு இது எனக்கு தேவையே கிடையாது. நீங்களாம் நினைக்கிற மாதிரி ஒருத்தன் அமைதியாக இருந்துட்டான் அப்படின்னா அவன் அம்மா அம்பியோ அவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நீங்களாம் நினச்சிக்கிட்டா அது உங்கள் தப்பு. எங்களுக்கு அது தேவையில்லைன்னு தான் ஒதுங்கியிருக்கோம், மற்றபடி செய்ய தெரியாமலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் பக்கம் திரும்பி போகலாமா அப்படின்னு கேட்க நீங்களோ அப்படின்ட்டு அவங்க கூட கையை பிடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் போய்ட்டு திரும்பி அப்படின்னு இது பண்ணுறீங்க. ஸோ எல்லோரும் சொடக்கு போட்ட திரும்பி பார்க்க இங்கே பாருங்கள் அவர் ரொம்ப இன்னசென்ட், ஆனால் அது என்கிட்ட மட்டும்தான், உங்ககிட்டலாம் இல்லை. அதை நானே இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனிவேஸ் ரொம்ப தேங்க்ஸ் இவரோட இன்னொரு முகத்தை பார்க்க வச்சதுக்கு. அப்புறம் நான் பர்ஃபெக்டான ஆளை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு அவன் கையை பிடிச்சிக்க அவனும் சிரிச்சுட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். ஸோ எல்லோரும் பேண்ட் பார்த்துட்ருக்கா. ஸ்வீட்டி மியா கூட
பாரா நம்ம அம்மிக்கு கூட கோவம்லாம் வருது, அம்மாடி சிட்டிக்கு கோவம் வந்துடுச்சு அப்படின்னு யார் பக்கம் அப்படி ஸ்வீட்டியும் கலாய்ச்சிருக்க. ஆனாலும் நம்ம ஆளுக்கு அவன் தாட்டி கரெக்டு, நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம். இந்த பரதேசி இருக்கிற பொண்ணெல்லாம் லவ் பண்ணியிருக்கான், இவனுக்கு அவரெல்லாம் பக்கத்தில் நிற்க கூட தகுதி இல்லாது அப்படிங்கிற மாதிரி துப்பிட்டு அவளுக்கு 2 பேர் போங்க. இங்கே நீங்களோ ஒரு நிமிஷம் இல்லை என்ன அப்படின்ட்டு உங்ககிட்ட ஒரு மாதிரி பதற. அது என்ன என்னை பார்த்தா மட்டும் பதற? அது அப்படி தான், உன்னை பார்த்தா மட்டும் கொஞ்சம் உதறுது. அப்போது மற்றவங்க கிட்ட இந்த இன்னசென்ட்லாம் உன்கிட்ட மட்டும்தான். நடிக்கிறியா? சச்சா அப்படி இல்லை, எனக்கு நான் ரொம்ப பிடிக்கும் உன்னோட அடாவடி அதெல்லாம், ஆனால் எனக்கு அதெல்லாம் வராது. அப்போது இப்போ பண்ணது அது எனக்கே தெரியல. எதை? எனக்கு அடிக்க தெரியாமலாம் இல்லை, சண்டை போட தெரியும். பட் எங்கேயும் அனாவசியமாக அதை யூஸ் பண்ணதில்லை. என் வாழ்நாளே ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் அவனை அடிச்சிருக்கேன், அதுவும் என்னை மீறி. எப்படி இது நடந்ததுன்னு தெரில. அவன் உன்கிட்ட நின்று பேசிகிட்டு இருந்ததை பார்க்கும் போதே என்னால் தாங்கிக்க முடியல. பாரா இன்னசென்ட், உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஜெல்லஸ்லாம் வருதா? ஹே லிசன், லவ்வில் ஜெலஸ் பாசிட்டிவ் லவ் வராமல் இருக்குமா? அதுவும் உன் மேலே எனக்கு அப்படி அளவு கடந்த லவ் இருக்குது. இன்னொருத்த கிட்ட நின்று பேசினா விட்டுருவானா? ஆனால் ஒரு கிஸ் கேட்டால் மட்டும் சார் ஓடுவீங்க. அது வேறு டிபார்ட்மெண்ட், இது தைரியம், இது வேறு டிபார்ட்மெண்ட். அந்த தைரியம் அங்கே இருந்ததா ஆரம்பிக்காத. என்ன இப்போவே நடங்குதா? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்படியே பயந்துட்டு இருந்தா எப்படி கல்யாணம் பண்ணி தூரமாக இருந்து குடும்பம் நடத்துவியா? நான் இப்படிலாம் பேசுகிறேன். வேறு அப்படி பேசுவாங்களாம்மா? நீங்கள் பண்ணுறதெல்லாம் அப்படி தான் இருக்குது. அப்படி இல்லை, அது நாள் போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கிறேன். சரி, இப்போது ஒரு ட்ரையல் பார்க்கலாமா? என்ன? எங்கேயும் யாரும் இல்லை, எங்கே கிஸ் பண்ணுங்க. இந்த விளையாட்டுக்கு நான் வரலப்பா, வா நான் வீட்டில் விட்டு நான் கிளம்புறேன். அது பார்த்தேன், ரொம்ப பெரிய எல்லாம் இது தெரிஞ்ச மாதிரி பேச்சு தான், ஒன்றுத்துக்கு லாய்க்கில்லை அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்களோ சரியான அம்பி அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு அப்படி பின்னாடி ஏறிக்கார உங்களை ஒரு திரும்பி பார்க்க. என்ன அப்படிங்கிறீங்க? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். உங்கள் வீட்டு வாசலில் நிப்பாட்டிட்டு பார்த்துப்போ. எங்கள் வீட்டுக்குள்ளேயே பார்த்து போகணுமா? எனக்கு தெரியாது பாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்க கெஸ் பண்ணி கோவமாக இருக்கா? ஒரு நிமிஷம் அப்படிங்கிறான். என்ன அப்படி நீங்கள் திரும்ப டக்குன்னு அவங்க கைப்படிச்சு எடுக்கிறான். ஸோ அவன் மேலே மோதி நிற்கு. என்ன நீங்கள் நிமிந்து பார்க்கறதுக்குள்ள அவங்க கண்ணத்தில் லைட்டாக பட்டும் படவை அப்படின்னு கிஸ் பண்ண. நீங்களோ குழந்தையா நான் அப்படிங்கிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீ குழந்த மாதிரி தான். மேரேஜ்க்கு அப்புறம் ஒய்ஃபாக பார்க்குறேன் அப்படிங்க. அடப்பாவி, அப்போ இவ்வளோ நாளாக என்ன குழந்த மாதிரி தான் பார்த்தியா? அப்படி இல்லை, பட் மேரேஜ்க்கு முன்னாடி அது வரமாட்டேங்குதுப்பா, கொஞ்சம் நாள் ஆகட்டும். கன்னத்தில் கிஸ் பண்ணுற அளவுக்கு முன்னேறி இருக்க, இதுவே பெரிய விஷயம் அப்படிங்கிறீங்க. சரி ஓகே, படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ண, எக்ஸாம் முடியட்டும், வீட்டில் பேசி மேரேஜ் பண்ணிக்கலாம். எங்கப்பா எங்கே இதெல்லாம் நான் சொல்லணும்னு நினச்சேன். பரவாயில்லையே. அவ்வளோ தத்தி இல்லடி, அம்பி கொஞ்சம் எல்லாம் தெரிஞ்சவன் தான் அப்படிங்கிறான். நீங்கள் ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ அவனும் அவங்கள பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஸோ அதுக்கப்புறம் எந்த பாய்ஸும் அவங்ககிட்ட வரல, ஏன்னா சங்பின் கொடுத்த அடி அப்படி. ஸோ எல்லோரும் அவனை பார்த்து கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே டே ஸ்கிப் ஆகுது, எக்ஸாம்ஸும் முடியுது. ஸோ ஆனால் எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வீட்டில் சொன்ன மாதிரியே வந்துட்டு அவங்க வீட்டில் சொல்லி பேசி அவங்க வீட்லேயும் வந்து பேசுகிறாங்க. ஸோ 2 பேர் வீட்லேயும் பேசி முடிச்சு கல்யாணமும் நடக்குது. ஸோ மேரேஜ் ஆனதுக்கப்புறமும் நீங்கள் வந்துட்டு எப்படியும் இந்த ஃபாஸ்ட் இல்லை சொதமும் அப்படிங்கிற மாதிரி தான் அவளை வந்து பார்க்குறீங்க. ஸோ அவனும் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. எப்பவும் போல தான் நர்வஸாக இருக்கான், கை காலம் நடக்குது, அப்படி வேர்த்துக்கிட்ட. ஏன்னா இப்படி உடம்பெல்லாம் வேர்க்கிறது நேக்கு தெரியல, ஏன் இப்படி படப்படன்னு நடிச்சுக்கிறது நேக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் நம்மாலோ உங்களை பார்த்து அப்படியே பயந்து போக. நீங்களோ என்னாச்சு அப்படிங்கிறீங்க. அது ஒன்றும் இல்லை, வந்து ஏசி ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். ஹலோ, ஏசிலாம் ஃபுல்லாக தான் இருக்குது, உங்களுக்கு தான் பயம். அதெல்லாம் இல்லை. எங்கே? அப்போது முன்னாடி நான் சொன்னதை செஞ்சு காட்டு. என்ன செய்யணும்? கட்டி போச்சு உண்மைதான் அப்படிங்கிறீங்க. அது வந்து அடப்படா வந்து போயின்ட்டு உன்னையெல்லாம் இப்படி டீல் பண்ணால் வேலைக்காக்குது பின்ன அப்படின்னு சொல்லி அவன் வாய முடியல பிடிச்சி அவன் வேஸ்ட்டியை அவுத்து விட. என்ன பண்ணுற அப்படின்னு அவன் வேஸ்ட்டியை பிடிக்காதீங்களோ. இப்போ மட்டும் நீ கிஸ் பண்ணா அதை பிடிச்சி ஃபுல்லாக அவுத்துருவேன் அப்படின்னு இழுத்து பிடிச்சி நிற்க. ஐயோ, நானே காலையில் கஷ்டப்பட்டு கட்டியிருக்கேன், இப்படி இது பண்ணிடாதம்மா, மானம் போயிடும். எது இந்த ரூமில் இருக்கிறதே நீங்களும் நானும் தான், எங்கே அவங்களுக்கு மானம் போகுதா அப்படிங்க. அப்போ தான் அவனும் கவனிக்கிறான். இருந்தாலும் அவனுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஆனாலும் இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்க வேணாம் அடிக்கிறீங்க. அவனும் சிரிச்சுட்டு கிட்ட வந்து இப்போ என்ன
கிஸ் பண்ணணும் அவ்வளோதானே அப்படின்ட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறேன் அப்படின்னு எழுத்து அவங்கள முதல் டைம் கிஸ் பண்ணேன், நீங்களும் ஆனால் பேக் கிஸ் பண்ணிட்டீங்க, 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு கிஸ்ஸை பிரேக் பண்ணி நீங்கள் அவனை பார்க்க அவனும் சிரிச்சுட்டு அப்படியே வெக்கப்படுறான். அட்டிங்கப்பா நான் பண்ண வேண்டியதெல்லாம் நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி இதுக்கப்புறம் நான் பண்ண வேண்டியதை நான் கரெக்டாக பண்ணுறேன் அப்படின்னு அவங்கள தூக்கிட்டு போயிட்டு இப்போ பாடுறா அப்படின்னு பார்க்குறீங்க. எல்லா நேரத்துலையும் அப்படியே இருப்பாங்களா, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு அழகான லவ் மேக்கிங் நடக்குது. ஸோ ஹாப்பியாக அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகேடா, இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.